நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னால் வந்த வீடியோவில் ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறப்போ என்ன மாதிரி ஃபால்ட்ஸ் வரும், அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பிரெட்ஸ் செய்கிறப்போ என்ன மாதிரி ஃபால்ட்ஸ் வரும், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் காமனான விஷயம் ரெண்டு இருக்குது. ஒன்று நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எந்த குவாலிட்டியில் இருக்கோ அந்த குவாலிட்டி எண்ட் ப்ராடக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். குவாலிட்டியான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவதாக, பேக்கிங் பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்து நீங்கள் பேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா தவறுகள் நடந்தால் அதை சரி பண்ணிக்க முடியும், ஒவ்வொரு தடவையும் நல்ல அவுட்புட் எடுக்க முடியும். இந்த ரெண்டையும் மனசில் வச்சுட்டு என்னென்ன ஃபால்ட்ஸ் என்னென்ன ரெமடிஸ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபால்ட்டு லேக் ஆஃப் வால்யூம் அப்படின்றது. அப்படின்னா தேவையான அளவுக்கு சைஸ் வரல அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளாரில் க்ளூட்டன் கம்மியாக இருக்கலாம், பிரெட் ஃப்ளாராக இல்லாமல் இருக்கலாம், இந்த ஃப்ளாரோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கலாம். ஈஸ்டோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னாலும் உங்கள் பிரெட்டோட வால்யூம் போதுமான அளவுக்கு இருக்காது. ரெண்டாவது, தேவையான அளவுக்கு ஈஸ்ட் உபயோகப்படுத்தலை அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டான வால்யூம் கிடைக்காது. உப்பு, கொழுப்பு, சர்க்கரை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சுனாலும் டோவில் ஈஸ்ட் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. அதனால கூட உங்களுக்கு வால்யூம் கிடைக்காம போகலாம். நீங்கள் டோ நீட் பண்ணுவீங்க இல்லையா, போதுமான அளவுக்கு டோ நீட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. உதாரணத்துக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈஸ்ட் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஆனால் மிக்சிங் சரியாக பண்ணல அப்படின்னா அதுக்கு போதுமான அளவுக்கு ஃபுட்டு கிடைக்காது. அப்போது கார்பன் டை ஆக்சைடு போதுமான அளவுக்கு ரிலீஸ் ஆகாது. ஸோ இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி மிக்சிங் சரியாக ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வால்யூம் கிடைக்காது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், பிரெட்டு ஃபெர்மெண்ட் ஆகிறப்போ டபுள் சைஸ் ஆகணும். லேசாக அப்படி அமைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த ஸ்ப்ரிங் பேக் ஆச்சு அப்படின்னா அது ஃபெர்மெண்ட் போதுமான அளவுக்கு ஆகலைன்னு அர்த்தம். மெதுவாக வருது அப்படின்னா ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னால் சரியான அளவில் அது ஃபெர்மெண்ட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டான வால்யூம் கிடைக்கும், இல்லைன்னா வால்யூம் கம்மியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது ஃபால்ட்டுக்கு போயிடலாம். டூ மச் வால்யூம் அப்படின்னா இந்த சமயத்தில் பொங்கி வலியும் இல்லையா, பிரெட் மோல்டில் இந்த கவர்லாம் போட்டிருப்பீங்க, இல்லை கவர் போடாத பிரெட்டாகவே இருந்தாலும் ஓவராக அப்படி மஷ்ரூம் மாதிரி பொங்கி வலிஞ்சிருக்கும், எக்ஸஸாக வால்யூம் வந்திருக்கும். அது ஏன் வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் பிரெட் டோவில் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்க்கலை அப்படின்னா அந்த ஈஸ்ட் ஓவர் ஃபெர்மெண்ட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த எலிமெண்ட் இருக்காது. அதனால அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எக்கச்சக்கமாக ஓவர் ஃபெர்மெண்ட் ஆகும். அப்போது அந்த எக்ஸஸ் வால்யூம் வர்றதுக்கு தேவையான அளவுக்கு மேலே ஈஸ்ட் உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் எக்ஸஸாக ஃபெர்மெண்ட் ஆயிரும். கரெக்டான டயத்தை செக் பண்ணி பேக் பண்ணும், இல்லைன்னா ஓவர் வால்யூம் வந்துடும். தேவையான அளவை விட அதிகமாக ஃபெர்மெண்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு சமயம் கீழே போகும், ஒரு சமயம் அப்படியே பொங்கி வலிஞ்சிட்டு வரும். அதனாலையும் ஒரு காரணம். இப்போது என்ன விதவிதமான பேன்ஸ் இருக்கும் நீங்கள் பிரெட் பேக் பண்ணுறதுக்கு. அதில் இவ்வளவு தான் போடணும் பிரெட், மோஸ்ட்லி இந்த 50%க்கு மேலே போடவே மாட்டோம். அந்த அளவுக்கு தான் ஒரு டோ அதில் ஃபிட் ஆகும். அப்படின்றப்போ அதை விட அதிகமான டோ உள்ளே வச்சிங்கன்னா அது பொங்கி வலியும் மேலே ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்காது. அதனால கூட உங்களுக்கு அந்த எக்ஸஸ் வால்யூம் வரும். இப்போ மூணாவது ஃபால்ட்டுக்கு போயிடலாம். ஃப்ளேக்டு க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே ஃப்ளையிங் டாப்னு கூட சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, மேலே ட்ரை ஆகி அப்படியே கிராக்காக இருக்கும், அங்கங்கே அப்படி இந்த ட்ரையான ஸ்கின்னு துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி பாலமாக இருக்கும் பார்த்தீங்களா, நிலம்லாம் தண்ணி இல்லாமல் போய் அது மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் பிரெட். அதை தான் ஃப்ளேக்டு க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ டோ ஃபெர்மெண்ட் ஆகுது இல்லையா, நம்ம ஃபைனல் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுருப்போம். அப்போ அந்த டோ கவர் பண்ணாமல் வச்சுருந்தாலோ இல்லைன்னா ஹியூமிடிட்டி இல்லாத இடத்துல வச்சுருந்தாலோ என்ன ஆகும்னா அந்த டோவோட ஸ்கின் சர்ஃபேஸில் ட்ரை ஆகி ஸ்கின் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அது ஃபெர்மெண்ட் ஆகிறப்போ அது உடஞ்சி அப்படியே அந்த பாலம் மாதிரி வரும். நீங்கள் என்னதான் அதுக்கப்புறமா அது மேலே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாலும் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணாலும் ஃபுல்லாக அதை ரிப்பேர் பண்ண முடியாது. அது ஃபெர்மெண்ட் ஆகிறப்போ கொஞ்சம் உள்ளேயும் போகும். ஸோ அதனால கூட இந்த ஃப்ளேக்டு க்ரஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளேக் உடையுது இல்லையா, அது அப்படியே ஃபெர்மெண்ட் ஆகிறப்போ கொஞ்சம் உள்பக்கமும் போகும், கொஞ்சம் வெளிப்பக்கமும் வரும். ஸோ நீங்கள் பிரெட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உள்ள கூட அந்த ஹார்டாக ட்ரையான ஸ்கின் ஹார்டாகி அது உள்ள கூட இருக்கும். இப்போ டோ போதுமான அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகிருக்கலை அப்படின்னா அவனில் போட்டோடனே என்ன ஆகும்னா சடனாக அந்த ஹீட்டில் அது ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் அது போதுமான அளவுக்கு
ஆல்ரெடி ஃபெர்மெண்ட் ஆயிருக்காது. அப்போ என்ன ஆகும்னா அந்த குளூட்டன் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும். ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிறப்போ அது உடையும். உடையிறப்போ மேலே வந்து நிறைய கிராக்காக வரும். இப்போ பிரெட் வந்து ஃபைனல் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரூஃபிங் சேம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி இருக்கும், அதில் ஒரு காயில் இருக்கும், அதில் வந்து அந்த 80% ஹியூமிடிட்டி அது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து மாய்ஸ்டாகவே இருக்கும். மாய்ஸ்டாக இருக்கிறப்போ ஸ்கின் ஃபார்மேஷனே இல்லாமல் டோவும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணுறப்போ நல்ல ஷைனிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹியூமிடிட்டி இல்லாத இடத்துல ஃபெர்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும், ட்ரை ஆகும். பேக் பண்ணுறப்போ அந்த கிராக்ஸு, அந்த ஓப்பன் ஆகிறது இதெல்லாம் வரும். இப்போ டோ மிக்ஸ் பண்ணுறப்போ ஹைட்ரேஷன் சொல்லுவோம். போதுமான அளவுக்கு அந்த டோவில் தண்ணி இல்லாமல் ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபெர்மெண்ட் ஆகிறப்போ இன்னும் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் பேக் ஆகிறப்போ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, அப்போ போதுமான ஈரப்பதம் இல்லாதனால கிராக் ஆகி மேலே நிறைய உடஞ்சி வரும். ஓவரா தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னாலும் டோ ரொம்ப லூஸ் ஆயிரும். அது மூலமா கூட மேலே கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பிரெட்டோ ரோல்ஸோ பேக் பண்றீங்க, மேலே வந்து ஷைனிங் ப்ராப்பரா இல்லை, அது மாதிரி அந்த பிரெட்ல ஃப்ளேவரும் சரியில்லை. அதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம். எப்பயுமே டோ வந்து சரியான அளவுக்கு ஃபெர்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபெர்மெண்ட் ஆக ஆக வந்து அந்த பிரெட்ல நல்ல ஃப்ளேவர் டெவலப் ஆகும். உதாரணமாக அந்த சவர் டோ பிரெட்லாம் வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த நம்ம நார்மலாக பண்ணுற ஸ்ட்ரைட் டோ மெத்தடில் பண்ணுற ஒயிட் பிரெட்டை விட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெறும் பிரெட்டு கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு ஃபெர்மெண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர் டெவலப் ஆகும். அண்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் இருக்காது. ரெண்டாவதா, போதுமான அளவுக்கு அந்த டோவை மிக்ஸ் பண்ணலை, ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலை அப்படின்னா அதில் இருக்கிற சுகர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. அப்படி ஆகலை அப்படின்னா டோ பேக் பண்ணுறப்போ அந்த மேலே கலர் வரும் இல்லையா சர்ஃபேஸில், அது வந்து அன்ஈவனாக இருக்கும். ஒரு இடத்துல ஒயிட்டாக இருக்கும், ஒரு இடத்துல நல்ல கலர் இருக்கும், ஒரு இடத்துல ஓவரா கலர் இருக்கும். ஸோ அது அன்ஈவனாக அந்த சுகர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ போதுமான அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகலைன்னா ஃப்ளேவர் டெவலப் ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே ஓவராக ஃபெர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அசிடிக் ஃப்ளேவர் டெவலப் ஆயிரும். ஸோ நல்ல ஃப்ளேவரை மேலே போயிட்டு கொஞ்சம் அசிடிக்காக வரும் வாயில் டேஸ்ட் பண்ணுறப்போ. அதனால வந்து அண்டர் ஃபெர்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, ஓவர் ஃபெர்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. கரெக்டான அளவுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற டோவில் ஈஸ்ட் தேவையான அளவுக்கு விட அதிகமாக போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா வேகமாக ஃபெர்மெண்ட் ஆகும். பட் அந்த ஈஸ்டோட ஸ்மெல் அந்த பிரெட்டில் வந்துடும். அது பிரெட்டோட நேச்சுரல் ஃப்ளேவரை அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஒரு டோ மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அஞ்சாவதாக பார்க்குற ஃபால்ட் வந்து பிரெட். நிறைய பேர் என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கிளையன்ட்ஸ் எல்லாம், பிரெட்டு நாங்கள் பண்ணுறது சீக்கிரமே ஸ்பாயில் ஆயிடுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. பிரெட்டு போதுமான அளவுக்கு ஃபெர்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த ஈஸ்ட் வந்து அதோட ஆப்டிமம் லெவலுக்கு CO2 ரிலீஸ் பண்ணாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பிரெட் டென்ஸாக இருக்கிறப்போ ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சால்ட் வந்து எப்பயுமே ஒரு நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ். நீங்கள் பிரெட்டு செய்கிறப்போ ஒரு பிரெட்டுக்கு வந்து இவ்வளோ சால்ட் சேர்க்கணும்னு இருக்குது கணக்கு. அந்த அளவுக்கு சால்ட் சேர்க்கலை, கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவோட குவான்டிட்டி கம்மியாயிடுது. அப்போது அந்த பிரெட்டு சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முதலே சொன்னேன், நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட குவாலிட்டி என் ப்ராடக்ட் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணுற மைதாலாம் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா உங்களோட என் ப்ராடக்ட்டும் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், வேகமாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் பிரெட்டை பேக் பண்ணிட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேரம் வெளியில் வந்து வச்சுட்டு அந்த பிரெட்டை கூல் பண்ணுவீங்க. ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு முன்னால் கூலான உடனே இமிடியேட்டாக ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணிடுறது பெட்ரு. இல்லைன்னா ரொம்ப நேரம் அது வெளியிலேயே கிடந்ததுன்னா பாக்டீரியாவோட கான்டாக்ட் ஆகும், அதனால கூட ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிரெட்டு வெளியில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டோர்னா கூல் ட்ரை பிளேஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரொம்ப வார்மாக வெதுவெதுன்னு இருக்கிற இடத்துல இல்லை அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலெல்லாம் பிரெட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. அங்கே தான் வந்து பாக்டீரியாவோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த டெம்பரேச்சர்னால. ஸோ கூலாக அதே சமயம் ட்ரை பிளேஸில் அதை ஸ்டோர் பண்ணீங்க, வென்டிலேஷன்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அதோட லைஃப் டைம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இல்லைன்னா லைஃப் டைம் குறையும். இது வந்து பேசிக் ரூல். ஒன்ஸ் ஃபுட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னால், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னால் அதை வெறும் கையில் தொடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா க்ளவுஸ் போட்டு தொடுறது தான் பெஸ்ட்டு. உங்களோட பேக்கரியே நல்லா க்ளீனாக இருக்குது, நீங்களும் நல்லா க்ளவுஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக பேக் பண்ணுறீங்க. அந்த பிரெட் ஸ்லைசிங் மிஷின்லாம் வந்துட்டு ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணியிருப்பீங்க முந்தின நாள், அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே நல்லா ஹைஜீனிக்காக க்ளீனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லைஃப் டைம் வந்து அதிகரிக்கும். இல்லை ரொம்ப பூவராக இருக்குது, சுற்றி இருக்கிற என்வைரான்மெண்ட்லாம் ரொம்ப டர்ட்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்டோட லைஃப் டைமும் குறையும்.
இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபால்ட்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான காசஸ்லாம் இருக்குது. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோ கூட பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.